பாக்கியராஜ் அவர்கள் 1953ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 7ஆம் தேதி ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே இருக்கக்கூடிய வெள்ளாங்கோவில் பகுதியில் பிறந்திருக்காரு. இவருடைய முழு பெயர் கிருஷ்ணசுவாமி பாக்கியராஜ். ஆரம்பத்தில் புகழ்பெற்ற இயக்குனர் பாரதிராஜா அவர்களிடம் உதவி இயக்குனராக பணியாற்றியிருக்காரு. பின்னர் 1979ஆம் ஆண்டு சுவரில்லாத சித்திரங்கள் திரைப்படத்தின் மூலம் இயக்குனராக அறிமுகமானார். அதன் பிறகு இயக்குனராகவும் நடிகராகவும் கதை, திரைக்கதை, வசன ஆசிரியராகவும் பெரும் வெற்றி பெற்றிருக்காரு. 1977ஆம் ஆண்டு இயக்குனர் பாரதி ராஜாவின் முதல் படமான 16 வயதினிலே உதவியாளராக தமது திரை வாழ்க்கையை தொடங்கியிருக்காரு. பின் பாரதி ராஜாவுடைய இரண்டாவது படமான கிழக்கே போகும் ரயில் திரைப்படத்தின் உதவி இயக்குனராக பணியாற்றுவதோடு கவுண்டமணியுடன் ஒரே ஒரு காட்சியில் நடித்திருந்திருக்காரு. பாரதி ராஜாவின் மூன்றாவது படமான சிகப்பு ரோஜாக்கள், இந்த படத்தில் 2 காட்சிகளில் நடித்திருக்காரு. அந்த படத்திற்கு வசனமும் எழுதியிருக்காரு. தனது 4வது படமான புதிய வார்ப்புகள் படத்தில் பாக்கியராஜ் அவர்களை கதாநாயகனாக அறிமுகம் செய்திருக்காரு பாரதி ராஜா அவர்கள். கதாநாயகனாக வெற்றி பெற்ற பின்னர் சுதாகர், சுமதி நடித்த சுவரில்லாத சித்திரம் படத்தின் மூலம் இயக்குனராக அறிமுகமானார் பாக்கியராஜ். அதில் ஒரு குணச்சித்திர பாத்திரத்திலும் நடித்திருக்காரு. பாக்கியராஜை இயக்குனராக அறிமுகப்படுத்தியவர் பிரபல தயாரிப்பாளர் KRG அவர்களே. ராஜேஷ் அறிமுகமான கன்னி பருவத்திலேயே படத்திற்கு திரைக்கதை, வசனம் எழுதி அந்த படத்தில் வில்லன் வேடத்தில் நடித்த இவர் ஒரு கை ஓசை என்கின்ற படத்தின் மூலம் தயாரிப்பாளராக உயர்ந்தார். இவரே இயக்கிய இந்த படத்தின் ஊமையாக நடித்து தன்னுடைய நடிப்பு திறமையை வெளிப்படுத்தினார். அடுத்து இவர் இயக்கிய மௌன கீதம், இன்று போய் நாளை வாய் படங்கள் மாபெரும் வெற்றி படங்கள். விடியும் வரை காத்திரு, அந்த 7 நாட்கள், தூரல் நின்று போச்சு, டார்லிங் டார்லிங், முந்தானை முடிச்சு என இவரது படங்கள் அனைத்துமே வெற்றி படங்களாக அமைந்தது. இது நம்ம ஆளு படத்தின் மூலம் இசையமைப்பாளராகவும் புது அவதாரம் எடுத்த இவர் அதைத் தொடர்ந்து பல வருடங்களுக்கு இசையமைத்தார். நீண்ட இடைவெளிக்கு பிறகு தனது குருநாதர் பாரதி ராஜா அவர்களுடன் இணைந்து இவர் பணியாற்றிய படம் ஒரு கைதியின் டைரி. கமலஹாசன் இரட்டை வேடங்களில் நடித்த அந்த படம் மிக சிறந்த வெற்றி படமாக அமைந்தது அப்படின்னே சொல்லலாம். ஒரு கைதியின் டைரி திரைப்படத்தின் இந்த பதிவில் அமிதாப் பச்சன் கதாநாயகனாக நடிக்க அந்த படத்தின் இயக்குனர் பொறுப்பை பாக்கியராஜ் ஏற்றார். அக்ரீஸ் ராத்தா என்ற பெயரில் வெளியான அந்த படம்தான் பாக்கியராஜ் அவர்கள் இயக்கிய முதல் இந்தி படம். பாக்கியராஜின் எண்ணற்ற வெற்றி படங்கள் இந்தி மொழியில் தயாரிக்கப்பட்டன. இந்தி மட்டுமின்றி தெலுங்கு, கன்னடம், ஒரியா போன்ற பல மொழிகளில் இவரது கதைகள் தயாரிக்கப்பட்டது. திரைப்படத்துறையோடு எழுத்துக்களிலும் தன்னுடைய முத்திரையை பதித்த இவர் கடந்த 25 ஆண்டுகளாக பாக்யா வார இதழின் ஆசிரியராக இருந்து வராரு. வாங்க சினிமாவை பற்றி பேசலாம் என்கின்ற சிறந்த புத்தகத்தை எழுதிய இவரது கைவண்ணத்தில் நீங்கள் நினைச்சா சாதிக்கலாம், உங்கள் பாக்கியராஜின் கேள்வி பதில் என பல புத்தகங்கள் வெளியாகி இருக்கு. புதிய வார்ப்புகள் படத்தில் சிறந்த வசனத்திற்காகவும் தாய்க்குளமே தாய்க்குளமே என்ற படத்தில் சிறந்த திரைக்கதையாகும். தமிழக அரசின் விருது பெற்ற ஒரு கை ஓசை படத்தின் சிறந்த நடிப்புக்காக இவர் தமிழக அரசின் விருதினை பெற்றிருக்காரு. பிலிம்பர் மற்றும் சினிமா எக்ஸ்பிரஸ் விருதுகளை பலமுறை பெற்ற கலைஞர் இவர். திரைப்படத்தின் கதாநாயகர் ஆக்ரோஷமாக நடித்து கொண்டிருந்த காலகட்டத்தில் அடுத்த வீட்டு வாலிபன் போன்ற தோற்றத்தில் தனது இயல்பான நடிப்பால் நம்மையெல்லாம் கவர்ந்தவர் தான் பாக்கியராஜ் அவர்கள். மறைந்த தமிழக முதல்வர் MGR அவர்களுடைய நடித்த பாதியிலே நின்று போய் திரைப்படமாக அண்ணா நீ என் தெய்வம் திரைப்படத்தில் MGR நடித்திருந்த காட்சிகளை வைத்துக்கொண்டு அதற்கு புதிய திரைக்கதை எழுதி அவசர போலீஸ் 100 என்ற பெயரில் அந்த படத்தை வெளியிட்டது பாக்கியராஜ் அவர்களுடைய தனித்திறமை. இவர் உதவி இயக்குனராக இருந்தபொழுது இவருக்கு உதவியவர்கள் பிரவீணா என்ற நடிகை. அப்பொழுது முதல் இருவருக்கும் இடையே காதல் இருந்தது. கதாசிரியராக அறிமுகமாகிய இயக்குனராக உயர்ந்து வெற்றிகரமாக கதாநாயகன் என்ற இடத்தை பிடித்த பிறகு 1981ஆம் ஆண்டில் பிரவீணா அவர்களை மணந்து காதலுக்கு ஒரு கௌரவத்தை ஏற்படுத்தி தந்தவர் இவர். இன்று போய் நாளை வா, மௌன கீதம், பாமா ருக்மணி போன்ற படங்களில் இவருடன் நடித்த பிரவீணா மஞ்சள் காமாலை நோயால் காரணமாக 1983ஆம் ஆண்டு மறைந்தார். 2வது திருமணம் செய்து கொள்ளும்படி தொடர்ந்து நண்பர்கள் வற்புறுத்தியும் தட்ட முடியாமல் 2வது திருமணத்திற்கு சம்பாதித்த பாக்கியராஜ் அப்பொழுது முன்னணியின் நாயகி உருவாக இருந்தவர்தான் டார்லிங் டார்லிங். இவரோடு
நாயகியாக நடித்தவருமான பூர்ணிமா ஜெயராமரை மணந்தார். இவர்களுக்கு சரண்யா என்ற மகளும் சாந்தனு என்ற மகனும் இருக்காங்க. தனது மகள் சரண்யாவை பாரிஜாதம் என்ற திரைப்படத்தில் தன்னுடைய இயக்கத்திலேயே கதாநாயகியாக இவர் அறிமுகம் செய்தார். சரண்யா பாரிஜாதம் படத்திற்கு பிறகு நடிக்கவில்லை. சாந்தனு சக்கரகட்டி படத்தில் கதாநாயகனாக அறிமுகமாகி தொடர்ந்து நடித்து வருகிறார். திரை உலகில் நியதிக்கேற்ப கதாநாயகன் என்ற நிலையில் ஒரு காலகட்டத்தில் குணச்சித்திர வேடங்களில் மாறிய இவர் உனக்கும் எனக்கும் சம்திங் சம்திங், உத்தமபுத்திரன், வாகை சூடவா என எண்ணற்ற படங்களில் நடித்திருக்காரு. தமிழ் சினிமாவில் திரைக்கதையின் மன்னன் என போற்றப்படும் நகைச்சுவை, குடும்ப உணர்வு, சமூக கருத்துக்கள் ஆகியவற்றை அழகாக இணைத்து திரைப்படங்களை உருவாக்கியவர். இவரது திரைக்கதையில் எதிர்பாராத திருப்பங்களும் இயல்பான உரையாடலும் முக்கியமான அம்சங்கள். கே. பாக்யராஜ் அவர்கள் தமிழ் சினிமாவின் தனித்துவமான திரைக்கதை, இயல்பான நகைச்சுவை, குடும்ப கதைகள் என வலுவான கதாபாத்திரங்களில் இன்று வரை ரசிகர்களால் மதிக்கப்பட்ட முக்கியமான திரைப்பட ஆளுமையாக திகழ்கிறார் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இவருடைய இழப்பு தமிழ் சினிமாவிற்கு மிகப்பெரிய ஒரு பேரிழப்பாக இருக்குது அப்படின்னும் சொல்லப்படுது. எம்ஜிஆர் மக்கள் முன்னேற்றக் கழகம் என்பது தமிழ்நாட்டில் 1989 பிப்ரவரி 11 அன்று பாக்யராஜ் அவர்கள் தொடங்கிய ஒரு அரசியல் கட்சி. இந்த கட்சி 1991 கேரள சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டது. அதில் ஒரு வேட்பாளர் 87 வாக்குகளை பெற்றிருந்தார். அந்த கட்சி தொடக்க கட்டத்திலேயே படுதோல்வி அடைந்தது. பாக்யராஜ் பின்னர் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேர்ந்திருக்காரு. 2006ஆம் ஆண்டில் ஏப்ரல் 5 அன்று கட்சி தலைவர் கருணாநிதி முன்னிலையில் பாக்யராஜ் திமுகவில் இணைந்தார். அது மட்டும் இல்லாமல் இவர் அதிமுகவில் பொதுச் செயலாளர் ஜெயலலிதா அவர்கள் விமர்சித்தார். பின்னர் திமுகவில் இருந்து விலகி அரசியலின் பார்வையாளராக வந்தார். இலக்கியத்திலும் ஈடுபாடு கொண்டவர் பாக்யராஜ். முற்றிலும் நகைச்சுவை திரைப்படமாக இன்று போய் நாளை வா என்ற திரைப்படத்தின் ஜெயகாந்தன் என்ற சமூகம் என்பதே 4 பேர் என்னும் சிறுகதையை பற்றிய ஒரு குறிப்பு வருமாறு அமைந்திருந்தார். இவர் 1988ஆம் ஆண்டு முதல் பாக்யா என்னும் வார இதழ் ஒன்றையும் நடத்தி வந்தார். தமது குருவான பாரதி ராஜாவை போல பாக்யராஜும் பல திறமையான இயக்குநர்களை உருவாக்கியிருக்கார். அதில் பாண்டியராஜன், ரா பார்த்திபன், சேகர் என பல பெயர்களை உருவாக்கியிருக்காரு.